புதுக்குடியிருப்பு பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட உணவக உரிமையாளருக்கும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு இடையிலான விசேடமான இந்த கலந்துரையாடலிலே எங்களுடைய புதுக்குடியிருப்பு பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட உணவக உரிமையாளர்கள் உண்மையில் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலே பொலித்தீன் பாவனை மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை முற்றாக தடை செய்வது தொடர்பாக கலந்துரையாடல் மிகவும் ஆரோக்கியமாக இந்த கலந்துரையாடல் அமைந்தது. இந்த கலந்துரையாடலின் பிரகாரம் எங்களுடைய உணவக உரிமையாளர்கள் எங்களுடைய பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதியினை ஒரு வளமான இயற்கையான முறையில் மாற்றியமைப்பதற்காகவும் எதிர்கால சந்ததிகளை பிளாஸ்டிக் பாவனையால் ஏற்படுகின்ற தீங்கு, பொலித்தீன் பாவனையால் ஏற்படுகின்ற நோய் தாக்கங்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் நாங்கள் இந்த எடுத்த முடிவுக்கு மிகவும் உறுதுணையாக எங்களுடன் கைகோர்த்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த உணவக உரிமையாளர்களுக்கு எங்களுடைய புதுக்குடியிருப்பு பிரதேச சபை சார்பாக முதலாவது நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனை போன்று எதிர்காலங்களில் எங்களுடைய புதுக்குடியிருப்பு பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட உணவகங்களிலே தேவைப்படுகின்ற மாற்றீடாக நாங்கள் உணவகங்கள் உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்துகின்ற வாழை இலைகள், ஏனைய இலைகள், அதே நேரம் பிளாஸ்டிக் இல்லாத பேப்பர் வகையான பொருட்களை நாங்கள் உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து அவர்களிடம் இருந்து இந்த உணவக உரிமையாளருக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான ஆவணைகளும் நாங்கள் இங்கே செய்கிறோம். அதே மாதிரி ஏனைய திணைக்களங்களோடையும் நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த உற்பத்தியாளரை ஊக்குவித்து இந்த உணவக உரிமையாளருக்கு இலகுவில் குறைந்த விலையில் இந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற வகையிலே இந்த உணவு உரிமையாளர் நடத்தி செல்வதற்கான முடிவுகளும் இங்கே எட்டப்பட்டிருக்கிறது. உண்மையில் இது எங்களுடைய பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் எடுத்துக்கொண்ட ஒரு முதலாவது வெற்றிகரமான செயலாகவே நான் இதை கருகின்றேன். அதனை போன்று ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் எங்களுடைய உணவக உரிமையாளர்கள் நிறைய விடயங்கள் இங்கே கதைக்கப்பட்டது. அனைத்து விடயங்களுக்குமே அவர்கள் எந்த விதமான மறுப்புகளும் இன்றி ஒத்துழைப்பு வழங்குவதாக எங்களுக்கு இந்த முன்வைத்திருந்தார்கள் கருத்துகளுக்கு. அதனை போன்று இங்கே வருகை வந்திருக்கின்ற சுகாதார பரிசோதகர்கள் அவர்களுடைய வழிகாட்டலும் எங்களுடைய பிரதேச சபைக்கு உறுதுணையாக அமைகிறது. அதே நேரம் வாடிக்கையாளர்களுக்கும் உறுதுணையாக அமைகிறது. அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய புதுக்குடியிருப்பு எல்லை பகுதியிலே இவ்வாறான திட்டங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து தரப்பினருக்கும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உணவக உரிமையாளர்கள் இன்றைய நாளிலே இந்த இடத்திலே நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பொலித்தீன் பாவனை தடை செய்வதற்காக அனைவரும் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அதனையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனெனில் இந்த பொலித்தீன் பாவனை என்பது இன்று எங்களுடைய நாடு, எங்களுடைய சந்ததிக்கு எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றது, எதிர்வரும் காலங்களில் எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தப் போகின்றது என்ற துணைப்பொருளில் நாங்கள் ஏகமனதாக ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். வெகு விரைவாக இயன்ற அளவுக்கு முற்றுமுழுதாக இந்த பொலித்தீன் பாவனையை நாங்கள் இந்த புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் முற்றாக தடை செய்வோம் என்பதை இந்த இடத்தில் உறுதி பூண்டு கொண்டு இதிலே நாங்கள் அனைவரும் ஒத்துழைக்கின்ற பட்சத்திலே இது சாத்தியமாகும் என்பதனை கூறிக்கொண்டு எதிர்கால இலங்கை திருநாட்டினுடைய எங்களுடைய சந்ததிகளுடைய எதிர்கால நல்வாழ்வுக்காக நாங்கள் இந்த ஒரு விடயத்திற்காக 100% ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும், வழங்குவோம் என புதுக்குடியிருப்பு பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் பொலித்தீன் பாவனை மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை தடுக்கும் நோக்கில் எங்களுடைய உணவகங்களில் லஞ்சீட் பாவனையை நாங்கள் தடை செய்வதற்கான முடிவை எடுத்துள்ளோம். இதற்கும் கடற்காரர் இணங்கியமையிட்டு நாங்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்காலத்தில் இந்த சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருப்பதற்காகவும் உணவு சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த பொலித்தீன் பாவனை மற்றும் லஞ்சீட் பாவனை மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை தடுப்போம். இதற்கு அதாவது உணவக உரிமையாளர்கள் அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என